இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழைத்தோட்டத்துல வந்து இலை அறகிறதுக்கு வந்துக்கிறாங்க. அது தாத்தா தான் வந்துக்கிறாரு அறகிறதுக்கு. அது எப்படி அறகுறாரு, எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குறாரு, எல்லாத்தையும் டீட்டெயிலா கேட்டு சொல்றேன் வாங்க. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் எல்லாம். கையில எவ்வளவு இலை வச்சுங்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 50 இலைக்கு மேல வச்சுன்னு இருப்பாரு. ஒரு 100 இலை வரல கையிலேயே வச்சுன்னு அரைப்பாருங்க. அதுக்கப்புறம் வெயிட் தாங்க முடியாது. கீ வச்சுட்டு நம்மளுக்கு இலை எவ்வளோ இலை ஒரு கட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200 இலை ஒரு கட்டு. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ 1.25 ரூபான்னு வாங்குறாங்க. 250 ரூபா நம்மளுக்கு லாபம் வரும் இலையில பார்த்தீங்கன்னா. ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 10 கட்டு வரும் அப்படின்னு சொல்லிக்கிறார் தாத்தா. பார்த்தா ஒரு கட்டில் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 10 கட்டு வருமா? அதுக்கு நம்ம பராமரிச்சு நேரணுமா? ஆமாம். கைனில் பில்லுலாம் இல்லாமல் தலையெல்லாம் எடுத்துட்டு தூள் போட்டு நேரணுமா? அண்ணா அப்போ எவ்வளோண்ணா ஒரு மாதம் நம்மளுக்கு? ஒரு தாத்தா இல்லை தாத்தா அண்ணா கிட்ட சொல்லு. மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000லேருந்து 10,000 வரல வருங்க. ஆனால் நீங்கள் பராமரிச்சுன்னே இருக்கணும். கைனியில் இந்தமாரி க்ளீனாக இருக்கணும். நீங்கள் பில்லு பூண்டுன்ட்டு காடு மாரி விட்டிங்கன்னா இலை சரியாக வராது. பில்லு இல்லாமல் சுத்தமாக வச்சுன்னு இருக்கணும். தோட்டத்தை மேக்ஸிமம் அதோட அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை சாகுபடி. அதுக்கு நம்ம கவனிக்கிறது நல்லா கவனிக்கணும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள் பக்கண்ணு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு கன்று தான் வந்துக்குது. இதுலேயே சுற்றி 4 கன்று வந்துச்சுன்னா நம்மளுக்கு இலை அதிகமாக வரும். இதில் இது ஒரே மரத்தில் ஒரு கன்று தான் வந்துக்குது, இல்லை 2 தான் வந்துக்குது. 1 2 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கன்று சைட்லேருந்து வந்துச்சுன்னா நம்ம நல்லா தூள் எருவுலாம் கொட்டணும்னா இன்னும் அதிகமாக வரும். அதனால நம்மளுக்கு லாபமும் அதிகமாக வரும். தாத்தா இதே வாழைப்பூ அதெல்லாம் எடுத்துக்க போக மாட்டீங்களா தாத்தா? இப்போ மார்க்கெட்டில் வாழைப்பூ அதெல்லாம் எவ்வளோ தாத்தா விற்குது? ஒரு பூ 10 ரூபா 5 ரூபா. 5 ரூபாவா? ஒரு பூ 5 ரூபாவா? நம்மளாம் சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெட்டி கீ போட்டுடுறோம். அது கைனிக்கு உரமாயிடுது. ஆனால் 5 ரூபா ஒரு பூ. ஆமாம். இதே ரகத்துக்கு தகுந்த மாதிரி இது கற்பூரம் ஒரு ரேட்டு, ரஸ்தாலி ஒரு ரேட்டு அப்படியா? ஆமாம். இதுல எவ்வளவு இப்ப 50 இலைக்கு மேல இருக்குதா? 50 வராது. 30,000 40,000 வரும். அவருக்கு இப்ப கை பயங்கரமா வலிக்குது. ஆனாலும் 30 இலைக்கு வச்சிட்டாருங்க. இதுக்கப்புறம் புதுசா ரகத்து தான் ஒரு கட்டு 200 இலை வர வரல இப்ப அர்த்தன்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கட்டு கட்டுவாரு. தாத்தா ஒரு கட்டு கட்டுறதுக்குன்னு எவ்வளவு நேரம் இருந்தா ஆகும்? நீங்க 2 மணி நேரம் ஆகும்பா. ஒரு கட்டுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா? பாருங்க ஒரு கட்டுக்கே 2 மணி நேரம் ஆகுமா? ஆனால் நம்மளுக்கு யாருமே இலை 5 ரூபா கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம். எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்க இலை இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரல இலையா அறுத்துன்னு இருப்பார் அவர். நம்ம இவர் இங்கே மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு வரத்தாந்தா இவர் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அறுத்து மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு வந்தால் தான் அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வாங்கி போய் சாப்பிடணும். மார்க்கெட்டுக்கு எத்தாந்து அவர் எடுத்துன்னு போய் ஒருத்தர் டீலர் கிட்ட பிடிச்சி அவர் விற்கணும். அப்படி நம்ம கிட்டேருந்து கம்மி காசுக்கு வாங்கிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இலை 2 ரூபா, ஒரு இலைக்கு மேலே 2 ரூபாய் வச்சு லாபம் பார்க்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இலை கட்டே நம்ம கிட்ட 200 ரூபான்னு எடுத்துன்னு போறாங்க. அதான் 200 இலை வச்சு எடுத்துன்னு போறாங்க. அதே ஒரு 600 ரூபாய் வரல வச்சு வைப்பாராம். இவர் டீலர் கிட்ட எதுவுமே தருவாரா? ஆமா இவர் டீலர் கிட்ட எதுவுமே தருவாரு. அவரு இன்னொருத்தர்கிட்ட கை மாத்தி விடுவாரு. கை மாத்தி விட ரேட் அதிகமா போயினே இருக்கும். நீங்க இப்ப காலையில அறகுறீங்க. இந்த இலை எத்தனை நாளைக்கு தாங்கும்? இது ஒரு வாரம் தாங்கும். ஒரு வாரம் தாங்குமா? இப்போ உள்ளெல்லாம் பைத்து போயிடாது அப்படியே? பைக்காது. கூட யாரும் வரல, இவ்வளோ மரத்தை நீங்கள் ஒருத்தரே வரப்பீங்க. ஆமாம். பாருங்க மக்களே, தாத்தா இவ்வளோ வயசாகி சூப்பராக இந்த வயசில் இவ்வளோ எல்லாம் இறங்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கட்டாக இருப்பாராம். ஒரு கட்டு ஒரு கூலி 100 ரூபாவாம். 10 கட்டுக்கு 1000 ரூபாவாங்க. இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறாரு. காலையில் 6 மணிக்கு வந்தாருன்னா சாயந்தரம் வரல அறுப்பாராம் இலை. இதுனா மரம்னா இது கற்பூரம் தான். இது இப்போதான் கொலை தள்ளிக்குது. பூ வச்சு விட்டுக்கிறாங்க. வாரத்தில் 3 நாள் அறுத்துறீங்களா? இது ஃபுல்லாக எங்கே மார்க்கெட்டுக்கு போதா? மார்க்கெட்டுக்கு போகுது. அர்த்தனே பேசு தாத்தா. ஒரு இலை எவ்வளோ தாத்தா எடுக்கிறீங்க? 1.25 ரூபா. ஒரு இலை 1.25 ரூபாவா? ஃபுல்லாக ஒரு கட்டாக எடுத்துன்னு போவீங்களா? கட்டியா தான். ஒரு கட்டு எவ்வளோ? 200 இலையா? அது காசு எவ்வளோ வரும் நம்மளுக்கு? கட்டுக்கு 100 ரூபா. கட்டுக்கு 100 ரூபாவா? உங்களுக்கு கட்டுக்கு 100 ரூபாவா இல்லை கைனிக்கா இருக்கா? எனக்கு கட்டுக்கு 100 ரூபா. அதுக்கட்டி தனி. இதெல்லாம் அதுக்கு தனியா. அதுக்கு கூலி எனக்கு. உனக்கு கூலிங்க அறகுறீங்களா? 100 ரூபா உங்களுக்கு. சரி. இப்போ இது ஃபுல்லாக கட்டி எங்கே ஆட்டோவில் எடுத்துன்னு போவீங்களா? ஆட்டோவில் தான். ஃபுல்லாக எத்தனை கட்டா இருப்பீங்க? 5 கட்டு. உங்களோட வேலை 5 கட்டா இல்லை ஃபுல்லாகவே 5 கட்டு? எங்கள் வேலை 5 கட்டு. இப்போ கட்டி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓனர் வந்து எடுத்துன்னு போவாரா? ஆமாம்.
இப்போ ஒரு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா எத்தனை கட்டு அறங்க முடியும்? அறுக்கலாம் 10 கட்டு 15 கட்டு அறுக்கலாம். ஒரு ஏக்கரால் 10 கட்டு அறக்கலாமா? இப்போ எவ்வளோ லாபம் வரும்? அது இலைக்கு விட்டா லாபமா கொலைக்கு விட்டாவா? இலைக்கு தான் லாபம். இலைக்கு தான் லாபமா? ஃபுல்லாக எவ்வளோ வரும் லாபம் நம்மளுக்கு இலைக்கு விட்டா? எல்லாம் போய் அறுப்பு கூலி போய் 2000 ரூபாய் நிற்கும். 2000 ரூபாய் நிற்குமா? இப்போ வாரத்துக்கு 2000 ரூபாய் வருமாப்பா? அப்போ மாதத்துக்கு 8000 ரூபாவா? அதான் இது இவ்வளோ பெருசாக இருக்குது, டபுளாக கட் பண்ண மாட்டிங்களா? அது நீட்டால நீட் இலையா? 200 நீட்டால. இப்போ சின்ன எல்லாம் அதெல்லாம் சேர்க்காம இந்த பேச்சு கலந்தாவில் இது ஃபுல்லாக ஹோட்டலுக்கு தான் எடுத்துன்னு போவீங்களா கல்யாணத்துக்கா? மார்க்கெட்டுக்கு அவங்க கட் பண்ணி விற்றுப்பாங்களா? கட் பண்ணி விற்றுவாங்க. தாத்தா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது தாத்தா? எனக்கு 55. 55 வயசா? ஆனால் டெய்லி எல்லாம் இருக்குது இதை போவீங்களா? ஆமாம் ஆமாம், டெய்லி எல்லாம் இருக்கலாம். இப்போ இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே மரம் வந்துச்சு, இதுக்கு எப்படி யாருக்குமே எல்லாம் இது கெப்பாசிட்டி இவ்வளோ தானே இல்லை இன்னும் அறக்கலாமா? இன்னும் அறுக்கலாம். எவ்வளோ வேணும் அறுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா அடியில் வெட்டி விட்டுணுமா? ஆமாம், வெட்டி விட்டு தூள் போட்டு விட்டோம்னா இலை வரும், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே வரும். ஆமாம். இப்போ தூள் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு என்னென்ன போடலாம்? அடி வரணும் போடணும். எருவுலாம் கொட்ட தேவையில்லையா? சாணி எல்லாம் கொட்டலாம். இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா வேற எது பயிர் வைக்கிறத விட வாழை செடி நல்ல லாபம் வருமா? ஆமாம். இப்போ இலை இப்போ எப்படி இலைக்கு விட்டா லாபமா கொலைக்கா? விடலாம், இலைக்கும் விடலாம். விட்டுக்கலாம். இல்லை உங்கள் இதுக்கு எது லாபம்னு கேட்குறேன். இலை தான் லாபம். இலை தானா? இப்போ இலை வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்று வைக்கலாம்? கொய் எடுத்து தான் எடுக்க முடியும். எத்தாதான் தெரியுமா? ஆமாம் ஆமாம். இல்லை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 1000 கன்று நல்லா அப்படின்றாங்க. தாத்தா ஆனால் ஃபர்ஸ்ட் கொலை அறுவடை பண்ணிட்டு இலைக்கு விட்டா நல்லா வரும்ல? ஆமாம் ஆமாம். இப்போ எத்தவொடனே இலைக்கு வச்சா வராதா? இப்போ இதுலேயே இது வாழைக்காவும் இருக்குது, கற்பூரமும் சேர்ந்து இருக்குது. 2 இலையும் ஒரே ரேட் எடுப்பீங்களா? ஆமாம் ஆமாம். இலை சாப்பிடுவாங்க இலை. இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு எட்டவே இல்லை, மரம் ஆளோட செம்ம ஹைட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம மரத்தை சாய்ச்சி அறுத்து தான் எடுத்துன்னு போக முடியும் இலையை. முக்கால்வாசிக்கு அப்படி தான் ஹைட்டு இருக்குது தோட்டத்தில். 4 வருஷத்துக்கு மேலே ஹைட்டு இருக்குது. இது ஒரு கட்டை தாத்தா? இப்போ கீ போடுறீங்களே, இலை கீஞ்சிடாது அதே மாதிரி போட்டா? நம்ம கிட்ட இது வாங்கிட்டு சென்னையில் அதிகமாக வைக்கிறாங்க. எப்படி இப்போ உங்ககிட்ட 1.25 ரூபான்னு கைனிக்கு யாருக்கிட்ட வாங்குறாங்க, அவங்க எத்தனை போய் எவ்வளோன்னு விற்பாங்க? அவங்க 400 ரூபாய் 600 ரூபாய். ஒரு இலை 2 ரூபாய் 3 ரூபான்னு கை மாறினே இருந்தால் ரேட் ஏறினே இருக்குமா? ஆமாம். அது இல்லாமல் கற்பூரம் மஞ்சாக்கு தனித்தனி ரேட்டா தாத்தா? இல்லை அதெல்லாம் ஒரே ரேட்டு தான். எல்லாமே ஒரே ரேட் தானா? ஆனால் இதுக்கு அதுக்குன்னா வித்தியாசம் இருக்குது. கற்பூரம் ஒன்று ஒரு ஒரு ரகமாக என்ன வித்தியாசம் அதுக்கு இதுதான்? அது கருப்பூரம் வந்து பைட்டு போடும், அப்படியே ரஸ்டாகி பைட்டு போடும். கருப்பூரம் பைக்காது, அப்படியே பச்சையாகவே இருக்கும். அப்படியே இருக்கும். ஒரு வாரம் என்ன அப்படியே இருக்கும். ரஸ்டாகி வந்து ஒரு ஆவணம் தான் பைட்டு போடும். அதனால் நம்மளுக்கு வாழை செடி நடுறது தந்தா கற்பூரமே நல்லான்றீங்களா? ஆமாம். மஞ்சா தாத்தா? மஞ்சா வேணாம். மஞ்சா எவ்வளோ ரேட் எடுத்துக்கிறீங்க? அது 150 ரூபா. மஞ்சா தார் வந்து 150 ரூபா வாங்குறீங்களா? கற்பூரம் 400 ரூபா. எந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியா இல்லை? சைஸ் தகுந்த மாதிரி. இப்போ 100 ரூபாய் கம்மியில் மஞ்சள் வாங்க மாட்டீங்களா? 100 ரூபாய் தான் மேக்ஸிமமா ரேட்டு? ஆமாம் ஆமாம். இப்போ நம்மளுக்கு இருக்குது எத்தனை போவீங்களா நீங்கள்? மஞ்சள் தார் இப்போ எத்தனை தார் எத்தனை போவீங்க நீங்கள்? நாங்கள் தார் வாங்க மாட்டோம், இலை தான். மஞ்சள் கட்ட முடியும் காய்ங்க. அப்போ நீங்கள் இலை வண்டி தான் வாழை தார் வாங்க மாட்டீங்களா? கல்யாண ஆர்டருக்குலாம் எடுப்பீங்களா தாத்தா ஆர்டரு? இப்போ கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு கட்டு எவ்வளோன்னு விற்பீங்க? 600 ரூபா. கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தால் 600 ரூபாவா ஒரு கட்டா? 600 ரூபா. பாருங்க எவ்வளோ லாபம் பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வரையில் விற்கிறாங்களாம். ஆனால் நம்ம இதே மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு பார்த்தா தான் நம்மக்கிட்ட இருந்து 200 ரூபாய் தான் வாங்குறாங்க. 600 ரூபாய் 400 ரூபாய் இன்ட்டு போட்டேன்னா அப்படி 600 ரூபான்னு போட்டால் 25,000 வருதுங்க. இலை வண்டி அவ்வளோ ஆகுது அப்படின்னா பார்த்துங்க, வியாபாரி தாங்க கொள்ளாடிக்கிறாங்க. தாத்தா இப்போ 10 வச்சா சரியா போடுமா? 10 இலை வச்சா 20 வைக்கலாம். 20வா?
இது இலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 மட்டை போடணுங்க கீழே கட்டுறதுக்கு. இதை போட்டிருக்காரு பாருங்க, 6 வாழைக்கட்டு போடணும். கட்டு நம்ம பெரிய பெரிய இலைலாம் அறக்காத இலைலாம் அது கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இலை கட்டே வச்சு கட்ட முடியும். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுது பார்க்கறதுக்கே, செம பெருசாக தெரியுது. வேலை எவ்வளோ வேலை வாங்குது பாருங்கள். இலை ஈஸியாக சொல்லிடுறோம் நம்ம எல்லாத்தையும், 5 ரூபா கொடுத்தா இலை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அர்த்தியத்துன்னு பொறுத்தா இருக்குது. கீழே கட்டுறதுக்கு தான் வாழைக்கட்டு, பச்சை கட்டாக எடுத்துன்னு வரணும் கொஞ்சம், அப்போ தான் நம்ம கட்ட சொல்ல அறாது. வணங்கத்துக்கு வரல பாருங்க வாழைக்கட்டு. அந்த மாதிரி கீழே ஃபுல்லாக போட்டு 6 கட்டு போடணும். இந்த சைடு 3 கட்டு, இந்த சைடு 3 கட்டு போட்டால் தான் நம்ம இலையை ஃபுல்லாத்தையும் சுற்றி அப்படியே கட்டி எடுத்துன்னு போக முடியும். அதுதாங்க இலை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தாத்தா சுற்றின்னுக்கிறாரு பாருங்க. அது நேக்கு இருந்தால் தான் இலை கட்டே கட்ட முடியும். முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றுறாரு பாருங்க. நம்ம சுற்ற சொல்ல தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அந்தமாரிலாம் இல்லாமல் முதல்ல இந்த சைடு வந்து மச்சி விட்டணும், இலையை மச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றணும். அவ்வளோதாங்க, சுற்றி முச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கீழே போட்ட 6 கட்டு பார்த்தோன்னா அப்படியே ஒன்று ஒன்றா பூச்சி இஸ்து போட்டு காட்ட வேண்டியது தான். இந்த மேலே ஒரு பட்டை வைக்கிறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது டைட்டாக இஸ்து கட்டினா உள்ளே இருக்கிற இலை கீயாமல் இருக்கணும் அப்படின்றதுனால. இப்போ பூச்சி கட்டுறாருல்ல, அந்த இடத்த வந்து இலை கீஞ்சிருமா டைட்டாச்சுன்னா. அதனால் மட்டை சைடில் ஒன்று வச்சிடறாரு நடுவில். அப்படி இருந்தால் இலை நடுவில் வச்சா கீயாது அப்படின்ட்டு. கத்தி கீ வந்துச்சு பார்த்தாதா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடும் 2 சைடும் ஃபஸ்ட்டு கட்டிடணும், அதுக்கப்புறம் தான் நடுவில் கட்டணும். ஏன்னா நீங்கள் ஒரு சைட்லேருந்து ஃபுல்லாக கத்தி பாருங்க எப்படி இருக்குது. இந்த கத்தியை வச்சு தான் தாத்தா அர்த்தங்கிறாரு இலை ஃபுல்லாக. பாருங்க சின்னதாக தாங்க அது, இப்படி வச்சு இப்படி அர்த்தம். செம்ம ஷார்ப்புங்க கத்தி. ஆனால் கத்தி வச்சு நிறைய தெரியாது. வச்சு இப்படி இப்படி அறுத்துருவாங்க. இதை பாருங்க குட்டியாக இருக்குது. இது கத்தி எவ்வளோ தாத்தா? 50 ரூபா வாங்க. நல்லாவே இருக்குது இது. இலை கத்தியில் கை அறுத்துக்கினா ஆகும் 6 மாதம் ஆகும். சரியாகிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஆமாம், அவ்வளோ ஷார்ப்பா? இது பாருங்க, இதுதான் இவர் இலை கத்தி. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கை அறுத்துக்கினீங்கன்னா 6 மாதம் ஆகுமா சரியாகிறதுக்கு. அவ்வளோ ஷார்ப்பில் வச்சுங்கிறாரு இவர். பர்ஃபெக்டாக பண்ணுறாருங்க. கொஞ்சம் கூட அந்த பட்டை வேஸ்டேஜே இல்லை, சுகராக பிடிச்சி அறகுறாரு. அவள்தாங்க ஃபுல்லாத்தையும் கட்டி முச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட்டுக்கு தூக்கின்னு போக வேண்டியது தான். தாத்தா ஒண்டியாகவே தூக்குறாரு பாருங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு. அவள் தான் எடுத்துன்னு போக வேண்டியது தான். தாத்தா வண்டி வந்து எத்தனை பார்த்துக்க? ஆமாம் ஆமாம், நாங்கள் எடுத்துமா மாட்டோம். ஆ ஆட்டோ வர. சரி தாத்தா. இது எத்தனை மணி நெகில் தானே வச்சுருவீங்க இலை? சரி தாத்தா, பாய் தாத்தா. பாய்.